ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/6/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பரலௌகிக தந்தையை உண்மையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்களைத்தான் உண்மையான அன்பு நிறைந்த புத்தி உடையவங்க, அதாவது ஆஸ்திகர்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா கடவுளை பற்றியே தெரியாமல் எப்படி அவர் மேலே உண்மையான அன்பு இருக்க முடியும்? அப்படி உண்மையான அன்பு உள்ளவங்க தான் ஆஸ்திகர்கள். மற்ற எல்லோருமே நாஸ்திகர்கள் தான். கேள்வி: பாபாவுடைய எந்த கடமையினால் அவருடைய பக்தர்கள் அவரை பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க? அதாவது பக்தர்களை அவர் பாதுகாக்கிறவர்ன்றது எந்த கடமையை வச்சு நிரூபணமாகுது? பதில்: அனைத்து பக்தர்களையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கணும், ஏழையாக இருக்கிறவங்கள பணக்காரராக ஆக்கணும். இதுதான் தந்தையுடைய கடமையே. யார் பழைய பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிராமணராக்கி பாபா தேவதையாக்குறார். இதுதான் பக்தர்களை பாபா பாதுகாக்கிறது. பழைய பக்தர்கள் பாவம் செய்கிறாங்க, நிறைய பாவம் செய்கிறாங்க. அதுக்கான தண்டனை வரும் பொழுது தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஞானத்தை பிராமணனாக்கி கொடுக்கிறார், கொடுத்து தேவதையாகவே ஆக்கிறார். ஸோ தண்டனையிலேருந்தும் தப்பிச்சிடுறாங்க, தேவதையும் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் பக்தர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. ஸோ தன்னுடைய எல்லா பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு பக்தர்களின் இரட்சகர், அதாவது பக்தர்களை பாதுகாக்கிறவர் வந்துட்டார். எல்லா பக்தர்களுக்கும் முக்தியோ அல்லது ஜீவன் முக்தியோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். போலாநாத் மிகவும் தனிப்பட்டவர் அப்படின்னு பாட்டு. இல்லை, அவரை மாதிரி கலங்கப்படமற்றவர் உலகத்தில் ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைங்க, நீங்கள் யாருடைய மகிமையை கேட்குறீங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மகிமை பாடப்படுது, அவருடைய மகிமையை கேட்குறோம். பகவானைத்தான் நாம் பாபான்னு கூப்பிடுறோம். லௌகீக தந்தை தன்னுடைய படைப்புக்கு படைப்பாளர், இல்லை தன்னுடைய குழந்தைங்களுக்கு அவர் அப்பா. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கன்னிப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கிறார். பிறகு அந்த மனைவி மூலமாக தன்னுடைய படைப்புகளாகிய குழந்தைகளை படைக்கிறார். 5-7 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அவர் தான் படைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுறார். தந்தையினாலே படைப்பாளர் தான். ஸோ தந்தையினாலே படைப்பாளர் தான். ஸோ லௌகிக தந்தை எல்லைக்குட்பட்ட படைப்பாளர். அந்த எல்லைக்குட்பட்ட படைப்புக்கு அந்த எல்லைக்குட்பட்ட படைப்பாளர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. அதே மாதிரி தான் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்புகளாகிய நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகிய சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ மனிதர்களுக்கு 2 அப்பா இருக்கிறாங்க. ஒன்று உடலுக்கான தந்தை, இன்னொன்று ஆத்மாக்களின் தந்தை. எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே தந்தை சிவபாபா. ஸோ ஆத்மாவுக்கான ஆஸ்தியை ஆத்மாக்களின் தந்தை தான் கொடுக்குறாரு. அதுதான் ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்ந்து வருது. ஸோ குழந்தைங்களுக்கு ஞானம் வேறு, பக்தி வேறேன்னு பாபா புரிய வச்சிருக்கிறார். ஸோ பக்தி முடிஞ்சு வைராக்கியம் வருது. இந்த நேரத்தில் குழந்தைங்க சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறாங்க. கலியுகத்தில் இருக்கிறவங்களும் பாபாவுக்கு குழந்தைங்க தான், சங்கமயுகத்தில் இருக்கிறவங்களும் பாபாவுக்கு குழந்தைங்க தான். ஆனால் முழு உலகத்தையும் படைக்கிற படைப்பவர் தான் நம்முடைய எல்லையற்ற தந்தைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியாது.
ஸோ உடலுக்கான லௌகீக தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையைத்தான் நீங்கள் நினைவு செய்கிறீங்க. இல்லை, லௌகீக தந்தையை மறக்கிறோம். சத்தியுகத்தில் உடலுக்கான தந்தை இருக்கும், ஆனால் ஆன்மீக தந்தையை யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே துக்கமே இருக்காது. துக்கம் வந்தால் தானே இறைவனை நினைப்பாங்க. அது சுகதாமமாக இருக்குது. ஸோ துக்கத்தில் தான் ஆன்மீக தந்தையை எல்லோருமே நினைக்கிறாங்க. அதாவது துவாபரகத்தில் இருந்து நரகத்தில். இங்கே பாபா நமக்கு இந்த படிப்பை சொல்லிக் கொடுத்து நம்மளை புத்திசாலிகளாக ஆக்குறார். பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக தந்தையை யாருமே தெரிஞ்சுக்கலை. பரமபிதா பரமாத்மா, ஹே கடவுளே, தந்தையே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே, இப்படியெல்லாம் பலவிதமான பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கடவுள் கல்லுலேயும் இருக்கார், அணுவிலும் இருக்கார், நாயிலையும் பூனையிலையும் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் பாபாவுடைய குழந்தை ஆகிட்டீங்கன்னா உங்களை ஆஸ்திகர்கள், ஆஸ்திக்கு அதிகாரிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைக்கு தானே. ஸோ சிவபாபாவுக்கு குழந்தை ஆகிட்டிங்கன்னா அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரி, ஆஸ்திகருக்கு அதுதான் அர்த்தம். நீங்கள் இப்போ தந்தைக்கிட்ட அன்பான புத்தி உடையவராக ஆகிட்டீங்க. மற்ற எல்லோரும் தந்தையோடு விபரீத புத்தி கொண்டவராக இருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், அன்பு இல்லாத புத்தி கொண்டவராக இருக்கிறாங்க. இப்போ மகாபாரத யுத்தம் நம்ம முன்னாடி நிற்கிதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பழைய உலகம் அழியிறது அப்படின்னா தந்தை மூலமாக ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் கலியுகங்கிற பத்தித்த உலகம் முடிஞ்சு சத்தியுகம்ன்ற பாவன உலகம் ஸ்தாபனை ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி பாவன உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காகத்தான் ஹே பதித்த பாவனரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். ஹே படகோட்டியே, எங்களை இந்த விஷக்கடலிருந்து நீக்கி பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறோம். பதித்த பாவன சீதாராம், ஹே ராமா, அனைத்து சீதைகளையும் பாவனமாக்குங்கன்னு காந்திஜி கூட பாடினார். இங்கே எல்லோரும் சீதைகள் தான், பக்தர்களாகத்தான் இருக்கிறீங்க. ஸோ அவர் தான் பகவான். நாம் எல்லோரும் அந்த ஒரு பகவானைத்தான் கூப்பிடுறோம். அவர் தான் உங்களை அழுக்கான நிலையிலேருந்து தூய்மையாக்குறார். அவர் உங்களை வீணாக அலைய விடுறதில்ல. போ, கங்கைக்கு போ, இந்த கோயில் போ, அங்கே போ, பரிகாரன்ற பேரில் குருமார்கள் அதானே பண்ணுறாங்க. அதெல்லாம் பாபா பண்ணுறது கிடையாது. அலையிறதுலேருந்து காப்பாற்றுறார். தீர்த்த யாத்திரைக்கு போங்க, கும்பமேளாவுக்கு போங்கன்னெலாம் அவர் சொல்கிறது கிடையாது. வேணால் சேவை செய்கிறதுக்கு போங்க. அங்கே போனால் பாவம் நீங்கன்ற அந்த எண்ணத்தோடு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அது இந்த நதிகள்லாம் ஒன்றும் பதித்த பாவனை கிடையாது. ஒரே ஒரு ஞானக்கடல் தான் பதித்த பாவனர். ஒரே ஒரு ஞானக்கடல் தந்தை தான் அந்த பதித்த பாவனர். மற்றபடி யாராவது கடலை நினச்சிட்டு இருக்கிறாங்களா கஷ்டம் வந்தால்? இல்லை நதியை நினைக்கிறாங்களா? இல்லை தானே. பதித்த பாவன தந்தையே எங்களை தூய்மையாக்குங்கன்னு தானே அந்த பரம தந்தையை தானே கூப்பிட்றாங்க. மற்றபடி தனி நாளான கங்கை தான் உலகம் முழுவதும் ஓடுது. அதை எதுக்கு கூப்பிடணும்? அது என்ன அழுக்கானவர்களை தூய்மையாக்குதா என்ன? அப்போ பதித்த பாவனர்னு ஒரு தந்தையைத்தான் கூப்பிட முடியும். அவர் எப்போ வராரோ அப்போ தான் தூய்மையாக்குறார். ஸோ இந்த புண்ணிய பாரதத்தில் தான் பாபா எல்லோரையும் தூய்மையாக்குறார். ஸோ அதனால தான் பாரதத்துடைய புகழ் ரொம்ப உயர்ந்தது. அதனால் எல்லா தர்மத்துக்கும் தீர்த்த ஸ்தலம் இந்த பாரத பூமி தான். ஏன்னா சிவ ஜெயந்தி கூட இங்கே தானே புகழ் பாடுது இல்லையா? அந்த மகிமை சிவன் பிறந்த பூமி சிவ ஜெயந்தி, அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது இங்கே தான். சத்தியுகம்ன்றது தூய்மையான உலகம். அதில் தேவதைகள் தான் வசிக்கிறாங்க. தேவதைகளுக்கு கூட புகழ் பாடப்படுது.
இல்லையா? தூய்மையான சத்தியுகத்தில் தூய்மையான தேவதைகள் தானே வசிப்பாங்க. ஸோ அதனால்தான் தேவதைகளுடைய மகிமை என்ன? சர்வகுண சம்பன்ன 16 கலை சம்பூர்ண அப்படின்ற மகிமை இருக்குது. அது சத்தியுகத்தை சார்ந்தவர்களுடைய மகிமை. திரேத்தா யுகத்தின் சந்திரவம்சத்தை சார்ந்தவர்களுடைய மகிமை என்ன? 14 கலை கொண்டவர்கள். 2 கலை குறைஞ்சிடுச்சு, ஏனிப்படியில் இறங்கிடுறோம். ஸோ பாபா தான் இப்போ ஒரு வினாடியில் நம்மளை உயர்த்துறார். சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பிறகு 84 பிறவிகள் சுற்றி ஏனிப்படியில் இறங்கிடுறோம். ஸோ ஒரு வினாடியில் உயர்த்துறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு வினாடியில் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போகிறார். பிறகு மறுபடியும் 84 பிறவி சுற்றி ஏனிப்படியில் இறங்க தான் செய்கிறோம். ஸோ சிலர் மட்டும்தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணின்னு சொல்கிறது ஸ்ரீமத் கீதை தான். அதுதான் முக்கியமான சாஸ்திரம் இல்லையா? அனைத்து தர்மங்களிலும் நம்பர் 1 தர்மம் தேவதா தர்மம்னா அதோடைய தர்ம சாஸ்திரம் தானே முக்கியமான சாஸ்திரம், நம்பர் 1 சாஸ்திரம். ஏன்னா அதுதான் பகவானால் சொல்லப்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதை. ஆனால் பகவான்னு யாரை சொல்கிறாங்கன்னு இந்த அழுக்கான மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பதித்த பாவனர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அவர் ஒரே ஒரு நிராகாரமான தந்தை சிவன் தான். ஆனால் அவர் எப்போ வராருன்னு யாருமே தெரிஞ்சுக்கல. தந்தை அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே தந்தைன்னு தான் கூப்பிட்றாங்க இல்லையா? அப்பான்னு தானே கூப்பிட்றாங்க. நீயே தாயும் தந்தையும்னு பாடுறாங்க. நீங்கள் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறதுனால சுகங்கிற அளவற்ற பொக்கிஷம் கிடைக்கிது. எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து 21 பிறவிக்கான சொர்க்க ஆஸ்தி அடையிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தி ஆண் குழந்தைக்கும் கிடைக்கிது, பெண் குழந்தைக்கும் கிடைக்கிது. இந்த பாரதத்தில் தான் இப்போ இந்த சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுது. அதே மாதிரி ராவணனை கூட பாரதத்தில் தான் எரிக்கிறாங்க. ஆனால் அதோடைய உட்பொருள் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. சிவன் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். இது எதுவுமே தெரிஞ்சிக்காமலே சிவபூஜை செய்கிறாங்க. பயங்கரமாக பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு சிவபூஜை செய்வாங்க, கணவன் மனைவி சேர்ந்தே கூட. எப்போ முழு கல்பவருஷ மரமும் தமோ பிரதானமாக ஆகுதோ அப்போ தான் பாபா முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக மாற்றுறார், சொர்க்கமாக மாற்றுறார். அதனால தான் அவருக்கு மகிமை. அதை எப்படி மாற்றுறாரு? ராவணனை அழிக்க வைக்கிறார் நம்ம மூலமாக. அதனால தான் ராவணனை எரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ புது உலகத்தில் தான் சொர்க்கம் இருக்கும். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாகவும் இருந்தது, இப்போ கலியுக நரகமாகவும் இருக்குது. முதல்ல நீங்கள் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து நரகவாசி ஆகிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக, அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பக்தினாலே பிரம்மாவின் இரவு, பிராமணர்களாகிய நமக்கும் இரவு. ஞானம்னாலே பிரம்மாவுக்கும் பிராமணர்களாகிய நமக்கும் பகல். ஸோ இப்போ பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் பகலை நோக்கி, ஞான மார்க்கமாகிய சொர்க்கத்தை நோக்கி போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பழைய உலகத்தில் இப்போ நெருப்பு பிடிக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் மகாபாரத யுத்தம்.
கண்டிப்பாக மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு தான் பாரதம் சொர்க்கமாக மாறுது. ஸோ இந்த பழைய உலகத்துடைய அழிவு தான் மகாபாரத யுத்தம்னு சொல்கிறது. ஸோ அதனால தான் இதுக்கு பிறகு மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு தான் பாரதம் சொர்க்கமாக மாறுது. அப்போ இந்த மகாபாரத யுத்தத்தில் பல தர்மங்களின் விநாசமும் ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் நடக்குது. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் தான் இப்போ பாபாவுக்கு உதவியாளர்களாகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட எப்போ அந்த சொர்க்கத்துக்கு எஜமானராகிறதுக்கான தகுதியை நீங்கள் அடையிறீங்களோ அப்போ தான் உலகம் அழிய ஆரம்பிக்கும்ன்றார். ஸோ அது ரொம்ப, ஏன்னா உலக அழிவின் போது தான் இந்த ஞானத்தை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. ஸோ அப்போ அதை தான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு நேரத்தை. ஸோ அந்த நேரம் பக்கத்தில் வரணும்னா என்ன அர்த்தம்? நம்ம தகுதியை அடையணும். ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாத ஒரு நிலை, தேக உணர்வு முற்றிலும் மறந்த நிலை இருக்கணும். அப்போ தான் இந்த உலகம் அழியுன்றார். ஸோ இதைத்தான் சிவத்தந்தையின் ஞான யஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிவனும் சொல்லலாம், ருத்ரனும் சொல்லலாம், ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்லலாம். ஆனால் ஒருபோதும் கிருஷ்ண ஞான யஜ்யம்னு சொல்கிறது கிடையாது. சத்தியுகத்திலும் எந்த யஜ்யமும் நடக்காது, திரேத்தாயுகத்திலும் எந்த யஜ்யமும் நடக்காது. எப்போ மனிதனுக்கு துக்கம் தொந்தரவு ஏற்படுதோ அப்போ தான் யாகம் வளர்க்குறாங்க. ஸோ தானியம் கிடைக்கல, சண்டை நடக்குதுன்னா அமைதிக்காக வேள்வி படைக்கிறாங்க, அதாவது யாகம் வளர்க்குறாங்க. ஸோ பழைய உலகத்துடைய அழிவு நடக்காமல் பாரதத்தில் சொர்க்கம் ஸ்தாபனை ஆக முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இது உலக அழிவு கண்டிப்பாக நடக்கும். இந்த யாகம் நடக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண. ஏன் பாரத மாதாவுக்கு சிவசக்தி சேனையாக புகழ் பாடுறாங்கன்னா தூய்மை தான் காரணம். ஸோ அந்த தூய்மைக்கு தான் வந்தனம். தாய் மண்ணே வணக்கம் சொல்கிறாங்க இல்லையா, தூய்மையான தாய்மார்களுக்கு வணக்கம்னு அர்த்தம். ஸோ பெண்களான உங்களுக்கு தான் அது வந்தே மாதிரம், அது மண்ணுக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ மாதர்களுக்கு வணக்கம்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் தான் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறீங்க. இப்போ மரணம் எல்லாருடைய தலைக்கு மேலே இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருங்கன்றார். அதாவது ஓகே, நேரடியாக பொருள் எடுத்துக்கிட்டால் மரணம் எப்போ வேணாலும் வரும், தூய்மையாக இருங்கன்னு வருது. அது மகாபாரதத்தில் பாண்டு மகாராஜாவுக்கு சாபமே இருக்கும். மனைவியை கட்டி தழுவினார்னா இறந்துடுவாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே விகாரத்தில் விழுறீங்கன்னா நீங்கள் இறக்குறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆயுள் அழியுது இல்லை, இப்போவும் அழியுது, ஆரம்பத்தில் இருந்தும் வர முடியாது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு செகண்ட் விகார எண்ணம் என் ஆயுளை குறைக்குது, ஒரு விகார பார்வை என் ஆயுளை குறைக்குது. நான் பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மா வெளிப்படுத்துகிறோன்ட்டு அப்படி ஒரு செகண்டில் டக்குன்னு உங்களுடைய பார்வையை திருப்பணும். குதிரை கடிவாளம் போடுற மாதிரி டக்குன்னு கர்மேந்திரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிறவி தான், தூய்மையாக இருங்க. இதோடைய ஆதாரத்தில் தான் 5000 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏதோ கொஞ்சம் பாபா நினச்சி சேர்த்து வைக்கிறதும் நீங்கள் இச்சையாக பார்த்தீங்கன்னா தூய்மை இழந்தீங்கன்னா இழந்துடுவீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்க. அப்போ தான் தம பிரதானத்தை சதோ பிரதானமாவீங்க. இப்போ நீங்கள் சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகி இருக்கிறீங்க, பிறகு தேவதையாவீங்க. ஸோ இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது இல்லையா. ஒவ்வொரு கல்பத்திலையுமே நம்ம சூத்ரன்லேருந்து பிராமணனாகி தேவதை ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு 5000 வருடம் கழித்தும் கல்பமாக இந்த சக்கரமும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது.
நரகத்திலேருந்து சொர்க்கமாக ஆகிட்டு தான் இருக்குது. பதித்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற எல்லா காரியமும் பாவ காரியம்தான். 5000 வருடங்களுக்கு முன்னாடி இப்போ பாபா எப்படி உங்களுக்கு கர்மம் விகர்மம் சுகர்மம் பற்றி புரிய வைத்தாரோ அதே மாதிரி தான் புரிய வச்சார். நான் பரமபிதா பரமாத்மா நிராகாரமாக இருக்கிறேன், உங்கள் அப்பாவாக இருக்கிறேன். எந்த உடலை நான் வாடகையாக ஆதாரமாக எடுத்திருக்கிறேனோ அவர் பகவான் கிடையாது, இல்லையா? பிரம்மா பகவான் கிடையாது. ஸோ மனிதர்களை தேவதைன்னே சொல்ல முடியாது, பிறகு எப்படி பகவான்னு சொல்ல முடியும்? நீங்கள் 84 பிறவி எடுத்து ஏணிப்படியில் இறங்கி வந்துட்டீங்க. யாருமே மேலே போக முடியாது. எல்லோரும் அழுக்கான நிலையை அடையிறதுக்கான வழி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா தானே அழுக்கான நிலையை தான் அடையிறாங்க. அப்போ எப்படி மற்றவங்களுக்கு தூய்மை அடைகிற நிலையை கற்றுக் கொடுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி குருமார்களும் அழுக்கான நிலையை அடையும் பொழுது தான் பாபா அவர்களையும் முன்னேற்றுவதற்காக வரார். இது ராவண ராஜ்யம். அந்த ராவண ராஜ்யத்திலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். பிராமணன் ஆகாமல் சிவத்தந்தையுடைய ஆஸ்தியை யாரும் அடைய முடியாது, இல்லை? பிரம்மாவை ஏற்றுக்காமல் சிவபாபாவுடைய ஆஸ்தி கிடைக்காது. அப்போ மனிதன் கடவுள் இல்லைன்றது முஸ்லீம் மதத்துடைய ஒரு கோட்பாடு. அப்படின்னு அர்த்தம் நபி கிடையாது. இப்போ கடைசி நபி முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா கடைசியாக வர்றது பிரம்மா பாபா, இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் தர்மஸ்தாபகர்கள். ஸோ பிரம்மா பாபா உடையவராக ஆகாமல், பிராமணன் ஆகாமல் சிவா பாபா கிட்ட ஆஸ்தி அடைய முடியாதுன்றது தான் அதோடைய அர்த்தமே. தந்தையினாலே கொடுக்கக்கூடியவர் தான், அப்பானாலே ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர், இல்லையா? ஸோ 2 அப்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் நிராகாரர், உடம்பே கிடையாது. ஆனால் உடம்பே கிடையாதே தவிர அவர் தான் உலகத்தின் ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறார், உலக ராஜ்யத்தையே கொடுக்குறார். இன்னொருத்தர் உடல் கொண்ட தந்தை. ஸோ அதாவது லௌகீக தந்தை அல்லது சாக்கார தந்தை. அவர்கிட்ட சாக்கார குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் இந்த நிராகார தந்தை தான் எல்லையற்ற தந்தை. அவர்கிட்ட இருந்து தான் நிராகார ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி, ஜென்ம ஜென்மத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிது. இனிமையிலும் இனிய சிவபாபா கிட்டேருந்து 21 பிறவிக்கான சுகதாமத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யோக பலத்தின் மூலமாக தான் உலகத்தின் எஜமானர் ஆகுறீங்க, இல்லைன்னா அவருடைய குழந்தைன்றது சதா ஞாபகப்படுத்திக்கிறதன் மூலமாகவும், அவருடைய குழந்தையாக எப்படி இருக்கணுமோ அப்படியே நான் இருக்கணும் என்பதையும் சதா ஞாபகப்படுத்திக்கிறதன் மூலமாக தான் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறோம். மற்றபடி இதில் ஒன்றும் கத்தி கடப்பார துப்பாக்கி வச்சு சண்டை போடுற விஷயம் கிடையாது. பாபாவோடு புத்தியின் தொடர்பை இணைத்து அனைத்து பாவங்களையும் அழிக்கிறோம். ஏன்னா பாவம் முதல்ல மனசில் வருது. மனதில் பாபா தவிர எதுவுமே இல்லைன்னா எல்லா பாவமும் அழிஞ்சிடும். அப்போ தான் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆவீங்க. ஸோ இப்போ அமரலோகத்துக்கு, அதாவது அமரன்னா அழிவற்ற, ஸோ அழிவற்ற உலகமாகிய சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அங்கே அகால மரணமே இருக்காது, துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. எல்லையற்ற தந்தை கிட்ட ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆகிறதுக்கான ஆஸ்தி அடையிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம், இல்லையா? ஸோ அதுக்காக தான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். ஏன்னா அவருடைய ஸ்ரீமத்து தான், அவருடைய வழி தான் உயர்ந்த தேவதையாக நம்மளை மாற்றும். ஸோ இது சதா ஞாபகம் இருக்கணும். இது ஒன்றும் சாஸ்திர ஞானம் கிடையாது. விஷ்ணுவோடைய, இல்லையா, சாஸ்திர ஞானத்தை படிக்கிறவங்க தேவதைகளுக்கு பூஜாரி ஆக முடியும், தேவதையாக முடியாது.
கடவுளுடைய ஞானத்தை படிக்கிறவங்க தான் தேவதையாக முடியும். விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுறாங்க இல்லையா? விஷ்ணு படுத்துட்ருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா இருக்கிறதா காட்டுவாங்க. அந்த பிரம்மா கையில் சாஸ்திரத்தையும் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே பிரம்மா மூலமாக நான் தான் உங்களுக்கு அனைத்து படைப்புகளை பற்றிய ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? அனைத்து படைப்புகள் பற்றிய ஞானத்தை சொல்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த ஞானத்தின் கடலாக, ஞான கடலாக, ஞான சூரியனாக இருக்கிறேன். அதனால தான் ஞான சூரியன் தோன்றியதும் அஞ்ஞான இருள் நீங்கியதுன்னு பாடுறாங்க. சத்தியுகத்தில் அஞ்ஞானமே இருக்காது, அது சத்திய கண்டமாக இருக்கும். அப்போ பாரதமே வைரம் மாதிரி இருக்கும். பாருங்க, எப்போ அஞ்ஞானமே இல்லையோ அப்போ தான் அது சத்திய கண்டம், சத்திய யுகம். அங்கே பாரதமே வைரமாக இருக்கும்ன்றார். வைரத்தினால தங்கத்தினால மாளிகைகள் கட்டுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், மனிதர்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட உணவு கிடைக்கல. ஏழ்மையான உலகத்தை செல்வம் நிறைந்த உலகமாக யார் ஆக்குறாங்க? தந்தை தான் அப்படி மாத்துறார். இல்லை, இன்றைக்கி எலெக்ஷனுக்கு கூட ஓட்டு போட வர வைக்கிறதுக்கு கூட மக்களுக்கு காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு வெளில வராங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய நிலைமை மோசமாக ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஏழையான உலகத்தை செல்வந்த உலகமாக பாபா தான் மாத்துறார். ஸோ ஏன்னா பாபா கருணை வருது, அதனால் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து நம்மளை தேவதையாக மாற்றுறதுக்கு வரார். ஆண்களை நாராயணனாகவும் பெண்களை லக்ஷ்மியாகவும் ஆக்குகிறேன். தந்தை தான் பக்தர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். உங்களை ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிச்சு சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பக்தர்களின் பாதுகாவலனாக, இரட்சகராக சிவபாபா தான் இருக்கிறார். பாருங்கள், உங்களை ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். முழு உலகத்துக்கும் முழு உலகத்துலேயுமே யார் பிராமணனாக ஆகிறாங்களோ அவங்க தான் தேவதை ஆகிறாங்க. பிராமணன் ஆகாமல் தேவதையாக முடியாது. பிரம்மாவுடைய பெயர் கூட பிரஜாபிதா அப்படின்னு புகழடைஞ்சிருக்குது. நீங்கள் ஆனால் நிறைய பேருக்கு அந்த பிரஜாபிதா அப்படிங்கிறது வந்து பிரம்மாவை குறிக்குதுன்னு தெரியாது. நீங்கள் பிராமணர்கள் தான் எல்லோரையும் விட உத்தமமானவர்கள். ஏன்னா பாரதத்துக்கு உண்மையான சேவையை நீங்கள் தான் பண்ணுறீங்க. பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியுது. அழுக்கான நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாதுன்றார் பாபா. நினைவின் மூலமாகத்தான் பாவம் அழியும், வேறு எந்த வழியும் கிடையாது. நினைவின் மூலமாக தான் அந்த பாவன்ற குப்பை எரிஞ்சு சாம்பல் ஆகும். ஸோ உண்மையான தங்கம் எப்படி பொய்யான தங்கம் ஆகுதுன்னு பொற்கொள்ளருக்கு தானே தெரியும். அதில் வெள்ளி, தாமிரம், இரும்பு இதெல்லாம் கலக்கிறாங்க. இதெல்லாம் நீக்கிட்டால் அது உண்மையான தங்கமாக ஆகிடும். இதை கலக்கும்போது அது பொய்யான தங்கமாக ஆகிடுது. அதே மாதிரி தான் நீங்கள் கூட சதோ பிரதானமாக இருக்கும்போது உண்மையான தங்கமாக இருந்தீங்க. பிறகு உங்கள் மேலே கரை படியுது. அதனால் விகாரக்கரை படிஞ்சு இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் சதோ பிரதானம் ஆனாதான் சத்தியுகத்துக்கு போக முடியும். அதுக்கு எந்த தேகதாரிகளையும் நினைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒரு தந்தையை தவிர யாரையுமே நினைக்காமல் இருந்தீங்கன்னா தான்
சொர்க்கத்திற்கு எஜமானராக முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். பாபாவை நினைத்து நினைத்து வேறு எந்த நினைவும் இல்லாத அளவிற்கு நினைவு இருக்கணும். ஸோ மற்றவர்கள் நினைவு வரும்போதெல்லாம் டக்குன்னு புத்தியை கட் பண்ணி பாபா கிட்ட இணைக்கணும். அப்போ தான் சொர்க்கத்துக்கு எஜமானராக முடியும். சொர்க்கம்னா விஷ்ணுபுரி, இல்லை விஷ்ணு வசிக்கக்கூடிய இடம். ஆனால் இப்போ ராவணபுரியாக மாறிடுச்சு. மீண்டும் இது கண்டிப்பாக விஷ்ணுபுரியாக மாறும். சாது சந்நியாசி எல்லாருக்கும் முக்தி கொடுப்பதற்காகத்தான் நான் வருகிறேன். அதனால தான் எப்போ அதர்மம் அதிகமாகுதோ அப்பொழுது தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வரேன் அப்படின்னு மகிமை பாடுறாங்க. இது பாரதத்துடைய விஷயம்தான். ஸோ நான் சிவன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறேன். ஸோ சிவன், ருத்ரன், இந்த எல்லா பேருமே அவர் ஒருத்தருக்கு தான். இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ஆனால் என்னுடைய உண்மையான பேரும் சிவன் தான்னு தந்தை சொல்கிறார். நான் சிவன், நீங்கள் சாலிகிராமமாக இருக்கிறீங்க. நீங்கள் அரை கல்பம் தேக அபிமானத்தில் தான் இருந்தீங்க. இப்போ ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. ஸோ ஒரு தந்தையை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக, தந்தை மூலமாக அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. பாபாவை மாதிரி நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடலாகிறீங்க. கரெக்டு தானே? பாபாவை தெரிஞ்சுக்கிறது மூலம் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோன்னா, பேசிகிட்டு இருக்கிறத பாபான்னு தெரிஞ்சுக்கும் போது தான் அவர் சொல்கிறதுல நிச்சய புத்தி வந்து அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நாம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாபாவை மாதிரி நாமளும் ஞானக்கடலாக, மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிறோம். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாகுங்க. முழு உலகத்துக்கும் உண்மையான ஆன்மீக சேவை செய்யணும். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிறதுல பாபாவுக்கு முழு உதவியாளர் ஆகணும். ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்கணும் அப்படின்னா ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனுஷனையும் நினைக்கக்கூடாது. சூப்பரான பாயிண்ட் இல்லை? நான் யாரையும் நினைக்க மாட்டேன், ஏன்னா நான் சுத்தமான தங்கமாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். ஆன்மீக பரலோகிக தந்தைக்கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு வைப்பேன். ஏன்னா அப்போ தான் சுத்தமான தங்கமாக மாற முடியும். வரதானம் ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் மூலம் அனைத்து சூழ்நிலைகளின் மீதும் வெற்றியடையக்கூடிய அகாலமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி உடல் நிர்வாகத்துக்காக நம்ம பல சாதனங்களை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் சாதனங்களை பயன்படுத்துங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சாதனம் அப்படின்னா, நான் எப்போவுமே அக்கால மூர்த்தியாக இருக்கிறன்ற நிலையில் நிலைச்சிருக்கிற பயிற்சி செய்யுங்க. அக்கால மூர்த்தினான்னு அர்த்தம் அழிவற்றவன் இல்லையா? காலத்தை வென்றவன். காலத்தை வென்றவன்னு ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ காலத்தை கடந்த அழிவற்ற நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் இல்லையா? அழிவற்ற ஜோதி நான், அழியா ஜோதி நான். யார் தங்களை அந்த மாதிரி அக்கால மூர்த்தி அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் அகால மரணம், பஞ்சம், எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்பிச்சிடுவாங்கன்ற. சூப்பர் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் எப்போவுமே இருக்கிறன்னும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பீங்க இல்லையா? நம்ம செய்யக்கூடிய கர்மத்தின் விளைவை நான் அனுபவிப்பேன். ஏன்னா நான் எப்பயும் இருக்க தான் போகிறேன், தப்பிக்கவே முடியாது. அப்போ எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. அப்போ எந்த பாவமும் செய்யலைன்னா பஞ்சத்தில் மாட்ட மாட்டீங்க, எந்த பிரச்சனையிலும் மாட்ட மாட்டீங்க. ஸோ மனக்கவலைகள்
மனச்சோர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீக்கணும் அப்படின்னா இந்த பழைய உடல் நானுன்ற அந்த உணர்வை மட்டும் அழிச்சிக்கிட்டே இருங்கன்ற இல்லை. அந்த பழைய உடலை பற்றிய எல்லா உணர்வையும், பழைய உடலின் உறவுகளை பற்றிய எல்லா உணர்வையும் அழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொர்க்கத்தின் நாராயணன் அந்த போதை இருந்துக்கிட்டே இருந்தால் நிகழ்காலத்தின் விஷயத்தை யோசிக்க மாட்டீங்க. அதை யோசித்தா தானே உங்களுக்கு மனக்கவலை, மனச்சோர்வெல்லாம் வர்றதுக்கு. அப்போ உடல் உணர்வை அழிச்சிக்கிட்டே இருங்க, அழிவற்ற ஜோதின்ற உணர்விலே இருங்க. ஸோ அப்போ ஒரே சீரான மனநிலை இருக்கும். அப்போ தான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை, அதாவது அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் பண்ண முடியும். அப்போ தான் எல்லா ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவரும் ஆக முடியும். ஸோ எல்லா ஈர்ப்புலேருந்தும் விடுபடணும், கர்மேந்திரியத்திற்கு அப்பாற்பட்ட சுகத்தில் நிலைச்சிருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பழைய உடல்ன்ற உணர்வை நீக்கணும். நான் அழிவற்ற ஜோதின்ற உணர்வில், அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா ஸ்லோகன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது கலியுகத்தின் விஷயத்தை, கடந்து போன விஷயத்தை யார் மறுபடியும் மனசில் உணர்ந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்க கடைசியில் ஃபெயில் ஆகிடுவாங்கன்ற. ஃபைனல் பேப்பரில் ஃபீல் பண்ணால் ஃபைனலில் ஃபெயிலியர் ஆகிடுவீங்கன்ற. இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன், டக்குன்னு முற்றுப்புள்ளி வைங்க. எல்லாமே சுபம் 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 இல்லை. இப்போ ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். ஏன்னா நாடகம் கரெக்டாக மாறிடும். அப்போ அதை பற்றி ஃபீலே பண்ணக்கூடாது. நெகட்டிவான விஷயத்தை, கடந்து போன விஷயத்தை மைண்டில் எடுத்துகிட்டு வந்தால் ஃபெயில் ஆகிடுவீங்கன்ற. இப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கை, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்லோகன் இது இல்லையா? அவ்யக்த இஷாரா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க. சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். இல்லை ஈஸி நேச்சர், எது நடந்தாலும் டேக் இட் ஈஸி, சகிச்சுக்கோங்க. அப்போ உங்கள் மகிழ்ச்சி போக வாய்ப்பே கிடையாது. அந்த சகித்து கொள்ளும் சக்தி இல்லாததுனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி போகுது. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுடைய நினைவு சின்னம் தான் விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? நிம்மதியாக படுத்து ஞானத்தை சிந்திச்சுட்டு மகிழ்ச்சியில் திளைக்கிறார் இல்லையா? ஆனந்த சயனன்னுவாங்க அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அது ஆக்சுவலாக துக்க கடல் தான் இந்த கலியுகம். ஆனால் அவர் பார்க்கடலில் நினச்சிட்டு இருக்கிறார். அங்கே போகிறதுக்கான வழியை நினைவு செஞ்சிட்டு இருக்கிறார். அதனால் ஆனந்தமாக இருக்கிறார் விஷ்ணு. ஸோ அது யாருடைய நினைவு சின்னம்? எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுடைய நினைவு சின்னம். ஸோ அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சாதனமே ஞானத்தை சிந்திக்கிறது தான் இல்லை. முரளி படிக்கலைனாலே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி குறையிறது தெரியும். மாயா கழுத்தை நெருக்கிறது தெரியும். அப்படியே கிட்ட நெருங்கிட்டே வரும். டக்குன்னு முரளி படிக்கணும், அல்லது படித்த முரளியை யோசிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தை சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சாட்சியாக பார்த்துட்ருக்குறேன். ஸோ திரும்ப பயிற்சி பண்ணும்பொழுது தான் அது வரும். மொத்தத்தில் ஞானத்தை சிந்தனை பண்ண தான் மகிழ்ச்சி அனுபவமாகும். மகிழ்ச்சியின் சாதனமே அதுதான்ற ஞானத்தை சிந்தனை பண்ணுறது தான். ஸோ யார் எந்த அளவுக்கு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கிறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லையா ஞானத்தை சிந்திக்க மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும்ன்றார். ஞானத்தை இல்லையா ஒரு போர் போடுறதுக்காக பள்ளம் தோன்ற மாதிரி ஞானத்தை சிந்தனை பண்ணுறது. அப்போ அங்கேருந்து தண்ணி வர மாதிரி ஆனந்த மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை இறைக்க நீர் சுரக்கம்னுவாங்க. அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்ய சிந்திக்க மகிழ்ச்சி சுரந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் இல்லை?
எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுடைய தைரியத்தையும் குறைக்க முடியாது, அந்த ஊக்க உற்சாகத்தையும் குறைக்க முடியாது. என்ன ஆனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், அப்படி இருக்கணும். அவங்க சகிப்புத்தன்மைன்ற சக்தியின் மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க இல்லையா. அந்த சந்தோஷமாக இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அதான் சகித்து கொள்ளும் சக்தி. பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஈஸியாக கடந்து போகிறவங்க தான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். செம்ம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன் அவ்யக்தேஷா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மாத்தேஸ்வரி மம்மா மகா வாக்கியத்தில் எப்படி காட்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறத மம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆழ்ந்த ரகசியம் இருக்குது. சூக்ஷ்ம உடல் கொண்டு அவங்க போய் பார்த்துட்டு வராங்க, இறக்கிறது கிடையாது. பாபா திவ்ய திருஷ்டி கொடுத்து புத்தியின் கயிறை இழுத்துடுறாரு. அந்த நேரத்துக்கு ஆத்மா பறக்கும் பறவை ஆகிடுது. தூங்கும்போது கூட அது மாதிரி நம்ம கனவெல்லாம் காண்றோம் இல்லையா, அப்பயும் அசரீரிய நிலைக்கு போயிடுது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ எப்படி இரவில் கனவு நிலையை விவரிக்க முடியுதோ அதேமாரி யோகத்தில் ஈடுபடும்பொழுது பரமாத்மா அந்த திவ்ய திருஷ்டி கொடுத்து ஆத்மாவை பறக்க வைக்கிறார். தியானத்துலேருந்து வெளியில் வரும்போது, அதாவது ட்ரான்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது அவங்க பார்த்த காட்சிகளை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கத்தின் கனவு ரஜோகுணம் தமோகுணமாக இருக்கும். ட்ரான்ஸில் பார்க்குறது சதோப்பிரதான நிலை இருக்குது. ஸோ அதனால் தியானம் செய்யும்போது யாரும் இறக்கிறது கிடையாது, சரீர உணர்வு மட்டும் மறையுது. எப்படி குளோரோஃபார்ம் கொடுத்து சரீரம் அசைவு இல்லாமல் மறந்து போயிடுது இல்லையா, அது மாதிரி இங்கே தியானத்தின் பொழுது ஆத்மாவை பாபா பறக்க வைக்கிறார். இதுதான் மாமா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.